வணக்கம். மும்மொழி கல்விக் கொள்கையை இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு தாவேக அரசு ஆதரிக்கிறா? ஏன்னா நேரடியாகவோ மறைமுகமாகவோ ரொம்ப நாளாவே தொடர்ந்து விஜய் அவர்கள் பதவியேற்ற நாள்ல இருந்து இந்த பிஎம்ஸ்டி ஸ்கீமை இம்ப்ளிமெண்ட் பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசிடமிருந்து ஒரு கடிதம் வருது. அதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஆனா நம்ம என்ன பார்த்தா நமக்கு தெரியுமே, அவர் ஹிந்தி திணிப்பு வேணாண்டி இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டின்னு சொல்லிட்டு அன்னைக்கே ஹிந்தி திணிப்பை எதிர்த்தவர் தன்னுடைய திரைப்படங்கள்ல. அப்படி ஒரு பக்கம் நம்ம தாவேக்கா நண்பர்களை முட்டு கொடுக்கறதெல்லாம் பார்க்க முடியும். ஆனா இன்னைக்கு நிலைமை என்னவா மாறிக்கிட்டு இருக்கு? ஏன்னா ஒரு தலைமைச் செயலகத்துல இருந்து ஒரு மாணவர் படை இறங்கி வராங்க. இறங்கி அவங்க யாருன்னு பார்த்தா RSS உடைய சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். இந்த ABVT அந்த சம்திங் அந்த அமைப்போட பேரு. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளியே முதலமைச்சரை நாங்க சந்திச்சோம், அவர் இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்றதை பத்தி நான் பரிசீலனிக்கிறேன், நான் அதை பத்தி என்னன்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறதா அவங்க வெளில சொல்றாங்க. அப்ப நமக்கு எங்க இந்த பதட்டம் வருதுன்னா, இது வரைக்கும் இந்த மாதிரியான RSS அமைப்புகள் நேரடியா ஒரு தலைமைச் செயலகம் மாதிரியான இடத்துக்குள்ள போயிட்டு முதலமைச்சரை சந்திச்சதா பெரிய அளவுல வரலாறு கிடையாது. வெளியே தைரியமா ஆமா நாங்க முதலமைச்சர் கிட்ட இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், மும்மொழி கல்விக் கொள்கை எப்படி தமிழ்நாட்டுல தமிழும் ஆங்கிலம் மட்டும்தான், இதுதான் நம்ம தமிழ்நாட்டுடைய கொள்கை, தொடர்ந்து இதுதான் பயணிச்சுட்டு இருக்கு. ஆனா இன்னைக்கு ஒன்றிய அரசு என்ன பண்ணுதுன்னா, கடந்த ஆட்சி காலத்துல திமுகவுடைய ஆட்சி காலத்துல நம்ம பார்த்திருப்போம், நீங்க மும்மொழி கல்விக் கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த சமகர சிக்ஷா அபியான் கொடுக்க வேண்டிய அந்த ஃபண்டிங்கை கொடுப்போம்னு சொன்னாங்க. அதை கொண்டு வர இந்த மாதிரி பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கும்போது விஜய் அவர்கள் அன்னைக்கு தாவேக கட்சியுடைய தலைவராக இருந்தாரு. அவர் என்ன சொன்னார்னா, அப்ப ரெண்டு பேர் நீ கொடுக்குற மாதிரி கொடு, நான் வாங்குற மாதிரி வாங்குற, ரெண்டு பேர் இந்த மாதிரி எல்கேஜி சண்டை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு காலம் மாறிடுச்சு. திமுக தோல்வி அடையுது, இன்னைக்கு தாவேக ஜெயிச்சுட்டு அந்த அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. ராஜ்மோகன் அவர்கள் சொல்றாப்ல, ஆமா நாங்க கொடுக்க வேண்டிய இந்த ஃபண்டிங் 2-3 வாட்டி கிட்ட கொடுக்க வேண்டிய அந்த மொத்த ஃபண்டிங்கும் நிப்பாட்டி கிடக்கு, இதை கண்டிப்பா ஏத்துக்க முடியாதுன்றாரு. அப்ப திமுக பண்ணும்போது நீங்க என்ன சொன்னீங்க, அது என்ன கொடுத்தல் வாங்கல் சண்டை, திமுக 2 பேர் உள்ள பார்ட்னர்ஷிப் போட்டிருக்குன்னு சொன்னீங்கல்ல, அப்ப நீங்களும் பாஜகவும் இன்னைக்கு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்கீங்களா அப்படின்னு நம்ம கேட்க மாட்டோம். ஆனா அந்த கேள்வி வருதா இல்லையா? அப்ப தொடர்ச்சியா இந்த மும்மொழி கல்விக் கொள்கைன்ற விஷயத்துல தாவேகாவுடைய அமைதின்றது மிகப்பெரிய பயத்தை கொடுக்குது. எதுக்காக இன்னைக்கு நேற்று இருக்கக்கூடிய பிரச்சனையா? இல்ல, திமுக காலகட்டத்துல இதே கல்வித்துறை ஒன்றிய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நீங்க ஏத்துக்கலன்னா உங்களுக்கான ஃபண்டிங் கொடுக்க மாட்டோம், இந்த முக்கியமா இந்த திட்டத்துக்கான ஃபண்டிங் கொடுக்க மாட்டோம். முதலமைச்சர் அன்னைக்கு தைரியமா ஒரு வார்த்தை சொன்னாரு, பல பேரும் கொதிச்சிருந்தாங்க, 2000 கோடி இல்ல நீங்க 10,000 கோடி கொடுத்தா கூட நாங்க அதை ஏத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டு MK ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாரு. அந்த ஸ்டாண்ட் தான் தமிழ்நாட்டுடைய ஸ்டாண்ட், தமிழ்நாடு அரசுடைய ஸ்டாண்ட். அப்ப பதட்டம் மக்கள் கீழே இல்ல. ஆனா இன்னைக்கு என்னன்னா, தொடர்ச்சியா நீங்க கொடுக்கக்கூடிய அந்த அமைதி இருக்குல்ல, எப்பவுமே நல்லவனுடைய கெட்டவனுடைய அந்த சத்தத்தை விட நல்லவனுடைய அமைதி ரொம்ப மோசமானது. விஜய் அவர்கள் ரொம்ப நல்லவர். அவர் எந்த அளவுக்கு நல்லவர்னா, அவர் செருப்பு அவரே போட்டுக்கிற அளவுக்கு, காலையில தலைமைச் செயலகத்துக்கு போற அளவுக்கு பல விஷயத்துல அவர் நல்லது பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா இந்த நல்லது இந்த விஷயத்துல இருக்குமா? ஏன்னா உங்களுடைய அமைதின்றது பல மாணவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பிரச்சனையை காட்டுது. இன்னைக்கு பாண்டிச்சேரி கவர்மெண்ட்ல மும்மொழி கல்விக் கொள்கை இம்ப்ளிமெண்ட் டைரக்ட் ஆகுது. இங்க சிபிஎஸ்இ மாதிரி பள்ளிக்கூடங்கள்ல இந்த மும்மொழி கல்விக் கொள்கைன்றது கொஞ்சம் கொஞ்சமா கொண்டு வரப்படுது. இது மறைமுகமாகவோ நேரடியாகவோ ஹிந்தியை மட்டும் இல்லாம சமஸ்கிருத திணிப்ப அப்படியே புகுத்துற மாதிரி இருக்கு. ஆனா விஜய் அண்ணாவுடைய ஸ்டாண்டு என்ன? ஏன் இதை திரும்ப திரும்ப கேட்கிறோம்? இன்னைக்கு நம்ம நல்லா பார்த்திருப்போம். கொஞ்ச இது இன்னைக்கு நேற்று நடக்கக்கூடிய பிரச்சனை இல்ல, 1937 இருக்கட்டும், இல்ல 1950 இருக்கட்டும், இல்ல 1965 இருக்கட்டும், இதுக்கு நடுவுல கல்விக் கொள்கைன்ற பேர்ல காங்கிரஸ் கவர்மெண்டே பல வாட்டி கலைஞர் அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது அல்லது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது பல வாட்டி இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டுக்குள்ள கொண்டு வரலாம், எடப்பாடி அவர்கள் பீரியட்ல கூட முயற்சி பண்ணப்பட்டுச்சு. அப்ப ஒவ்வொரு காலகட்டங்களிலும் இதுக்கு எதிராக ஒரு வலிமையான குரல் எழுந்துகிட்டே இருக்கு. ஏன்னா இதை கொண்டு வரும்போது மாணவர்களுடைய திணறல் எந்த அளவுக்கு மோசமா இருக்குன்றதுக்கு சமீபத்துல கர்நாடகாவா இல்ல ஆந்திராவான்னு தெரியல, அங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா கிட்டத்தட்ட 90,000 மாணவர்கள் அந்த ஹிந்தியில ஃபெயில் ஆகுறாங்க. அத்தனை மாணவர்கள் 10th எக்ஸாம்ல புதுசாக கொண்டு வராங்க, கொண்டு வந்தோடனே ஃபெயில் ஆகுறாங்க. அதை நம்ம பாக்குறோம். அப்புறமா இல்ல இது கட்டாயம் கிடையாது, இதை நாங்க பரிசீலனைக்கிறோன்ற மாதிரி அவங்க பின்வாங்குறாங்க. மகாராஷ்டிரா பிஜேபி ஆளக்கூடிய மாநிலம் தான் அது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இருமொழி கொள்கை எப்ப 1968 அண்ணா கொண்டு வந்த இருமொழி கல்விக் கொள்கையை இப்ப மகாராஷ்டிரால கொண்டு வரதை பார்க்க முடியுது. அப்ப நீங்க அண்ணாவை பின்பற்றுறீங்க, பெரியார் உங்களுடைய கொள்கை தலைவர், நீங்க சொல்லக்கூடிய உங்களுக்கு எம்ஜிஆரும் பிடிக்கும், கலைஞரும் பிடிக்கும், ஜெயலலிதா அம்மாவும் பிடிக்கும், எல்லாரும் பிடிக்கும்ன்றீங்கல்ல, இவங்க எல்லாரும் இந்த ஹிந்தி விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்திருக்காங்க.
அவங்களுடைய நிலைப்பாடுன்றது ரொம்ப அழுத்தமா இருந்திருக்கு. தமிழ்நாட்டுல கட்டாயம் தமிழ்ன்றது ஒரு ஸ்கீமாவே கலைஞர் அவர்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. இவ்வளவு பேரையும் பின்பற்ற நீங்க எதற்காக அமைதி காக்கணும்? ஏன்னா இது ஒன்றும் விளையாட்டு பிரச்சனை இல்லை, மாணவருடைய கல்வி சார்ந்த பிரச்சனை. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அரசு கல்வி கொடுத்த முக்கியத்துவம், ஒன்றிய அரசு எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் நாங்க எக்காரணத்து கொண்டும் இந்த சமகர சிக்ஷா ஃபண்டிங் எனக்கு தேவை, ஏன்னா அது வந்து ஒரு அரசுக்கான ஃபண்டிங்கோ இல்லைன்னா கஜானா ஃபில் பண்ற நோக்கம் மட்டும் கிடையாது. அதை தாண்டி அதை நம்பி பல ஆசிரியர்கள் இருக்காங்க, மாணவர்கள் இருக்காங்க, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. இன்னைக்கும் நான் சொல்றேன், தாவேக்காக இந்த மும்மொழி கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசு வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா அரசு மேல வந்து அழுத்தத்தை கொடுத்தா கூட மாணவர்களாக இங்க இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் எல்லாரும் மக்கள் மொத்தமாவே கூட நிற்பாங்க. ஏன்னா நீங்க ஒன்றிய அரசை கடுமையாக எதிர்க்க வேண்டும். ஒன்றிய அரசு எதிர்ப்புன்றது வந்து ஒரு விளையாட்டு கிடையாது. ஏன்னா தமிழ் தாய் வாழ்த்து இரண்டாவதாக தள்ளப்படுது. உடனே உங்களுடைய அணில் கூட்டம் என்ன பண்ணுதுன்னா வந்துட்டு, ஏன் ரெண்டாவதா போனா என்ன பிரச்சனை, இதனாலதான் தமிழ்நாட்டுடைய மாண்பு குறைஞ்சிருச்சா? இத்தனை நாளா தமிழ் தாய் வாழ்த்து வேணும்னு சொல்லிட்டு முன்னாடி ஆட்சியில இதே கவர்னர் அவர்கள் சொன்னும் போது கூட எல்லாரும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. அது எப்படா நீ வந்து இந்த வரிகளை நீக்குவ, அது எப்படின்னு சொல்லிட்டு கொதிச்செழுந்த கூட்டம்லாம் இன்னைக்கு வந்து ஏன் தமிழ்தாய் வாழ்த்து பின்னாடி போனா என்ன ப்ரோ பிரச்சனை அப்படின்ற இடத்துக்கு வந்து நிக்கிறாங்கன்றதை நம்ம பார்க்க முடியுது. நாளைக்கு ஒருவேளை அண்ணன் வந்து மும்மொழி கல்விக் கொள்கையை நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்றோம்னு சொன்னா கூட, ஒரு அரசு இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றது எவ்வளவு பெரிய ஆபத்தோ அதுக்கு முட்டு கொடுக்கறதுக்கு ஒரு இந்த அணில் கூட்டம் வந்துருமோ, அது ரொம்ப பிரச்சனை இல்லை. ஏன்னா இத்தனை நாளா ஹிந்தி தெரியாது போடான்ற ஹேஷ்டேக் நம்ம ட்ரெண்ட் பண்ணியிருப்போம். எப்பப்பெல்லாம் கல்வி ரீதியான அழுத்தம் வரும்போது நாங்க வந்து கோ பேக் மோடி, கெட் அவுட் மோடி வரைக்கும் ட்ரெண்ட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. ஆனா இதுல இருந்து ஒரு கூட்டம் பிரிஞ்சு போயிட்டு இன்னைக்கு சிஎம் சார் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்குன்றத நம்ம பாக்குறோம். அப்ப நாளைக்கு பல பிரச்சனைகள்ல விஜய் அவர்களுக்கு முட்டு கொடுக்குற கூட்டம் ஏன் ஹிந்தி படிச்சா என்ன பிரச்சனை அப்படின்ற இடத்துக்கும் வந்து நிற்கும். ஏன்னா இவங்களுக்கு கொள்கை கோட்பாடு இதெல்லாம் ரெண்டாவது, அதெல்லாம் தாண்டி அண்ணனுக்கு முட்டு கொடுக்கறதா முதன்மையான கடமையா எடுத்துக்கிட்டு இன்னைக்கு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு ஆட்சியா நடந்துகிட்டு இருக்கு. அப்ப விஜய் அவர்கள் ஒண்ணு ஹிந்தியை நாங்க ஏத்துக்கிறோம்னு ஒரு வார்த்தை சொல்லிடுங்க, நாங்க அடிக்கிற வேலையை பார்த்துப்போம். அப்படி இல்லை, நாங்க இதே இருமொழி கொள்கையோட ஸ்டாண்டோட தான் நிற்போம். ஒன்றிய அரசு எங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டிங்கை நிப்பாட்டினாலும், எங்களுக்கான பிரச்சனைகள் வந்தாலும், எவ்வளவு அழுத்தம் கொடுத்தாலும் சரி இந்த மாணவர் பக்கம் தான் நிற்போம்னு சொல்லிட்டு தாவேக்கா அரசு ஒரு நிலைப்பாடு எடுத்துச்சுன்னா ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதற்கு ஆதரவாக நிற்கும். ஏன்னா தமிழ்நாட்டுடைய கொள்கைன்றது இந்த மாதிரி கொள்கை ரீதியான சண்டை தான். நீங்க கொண்டு வர இந்த காலையில வாங்க, 10 மணிக்கு வாங்க, 5 மணிக்கு போங்க, இதெல்லாம் மாற்றோன்னு சொல்லிக்கோங்க, சீட்டை மாத்துங்க, சீட்ல துணியை மாத்துங்க, இதெல்லாம் பெரிய மாற்றோன்னு சொன்னா கூட தமிழ்நாட்டுடைய கட்டமைப்புன்னு ஒன்று இருக்கு. இந்த கட்டமைப்புடைய அடிப்படைன்றது வந்து கொள்கை ரீதியாக கட்டமைக்கப்பட்டது. அதுல வந்து தமிழ் தாய் வாழ்த்து முதன்மையா இருக்கணும், அல்லது ஹிந்தி இருமொழி கொள்கை, இப்படி இருக்கக்கூடிய இங்க இருக்கக்கூடிய ரிசர்வேஷன் சிஸ்டம், இப்படி பல விஷயங்களாலதான் இன்னை வரைக்கும் ஒரு ஆர்எஸ்எஸ் ஆலையோ பாஜகவாலையோ தமிழ்நாட்டுக்குள்ள வரல அப்படின்னு சொல்லிட்டு நாங்க தைரியமா சொல்லிட்டு இருக்கோம். பெரியார் மண்ணுன்றது ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடையாது, அதுக்கு பின்னாடி பல லேயர்ஸ் இருக்கு. அதுல இந்த இருமொழி கொள்கைன்றது ஒண்ணு. இப்ப இதை உடைக்கிறதுக்கான வேலையை ஒன்றிய அரசு பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுடைய அமைதி ரொம்ப பயத்தை கொடுக்குது. அதற்காக கல்வித்துறை அமைச்சர் இதுக்கான நிலைப்பாடு என்ன, ஒன்றிய அரசிடமிருந்து வந்திருக்கக்கூடிய இந்த கடிதத்துக்கு நாங்க என்ன மாதிரியான நிலைப்பாடு எடுக்கிறோன்றத நீங்க தெரிவிக்கணும். அதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பும் என்னுடைய எதிர்பார்ப்பும்.